சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படிங்கன்னா நம்மளை வந்து கேன்சல் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சார்ட் ப்ரிப்பேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரெயினுக்கு கிளம்புறதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்னாடி வந்து ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாங்க. இவங்களுக்கு இந்த சீட்டு அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாததை கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இதுதான் சார்ட் ப்ரிப்பேர். அதாவது முன்னாடி அது 4 மணி நேரமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான வீடியோவை அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன். சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் வந்து தொகுத்து வழங்கியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ட்ரெயின் டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்குது. கன்ஃபார்ம் ஆயிருக்கா ஆகலையான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அதில் புக்கிங் லிஸ்ட்டில் போய் கெட் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா சார்ட் ப்ரிப்பேர் ஆனது தெரியும். ஓகேவா? சார்ட் ப்ரிப்பேர் ஆனது தெரியும். சார்ட் ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் வந்து இன்னுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. சார்ட் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு, இன்னுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். கேன்சல் டிக்கெட் கொடுப்போம். கேன்சல் டிக்கெட் கொடுத்து ஓகே கொடுக்கும்போது எத்தனை பேர் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோமோ அத்தனை பேரை செலக்ட் பண்ணிட்டு கேன்சல் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுப்போம். எஸ் கொடுக்கும்போது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, cancellation after final charting not allowed if PNR is fully waiting listed. அதாவது PNR வந்து ஃபுல்லாக வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறதுனால, அதாவது சார்ட் ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிடு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.